வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் சுழற்காற்று 8ஆம் அத்தியாயம் பூதத்தீவு. உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ வானமாதேவி. இருக்கிறாளே, அவள் புத்தி விசாலத்தில் மனித குலத்தை ஒத்தவள்தான் போலும். பரஞ்சோதியாகிய இறைவனை மனிதர்கள் தங்கள் இதய ஆகாசத்திலிருந்து நழுவிச் செல்ல விட்டு விடுகிறார்கள். பிறகு இருண்ட ஆலயங்களின் பிரகாரங்களிலும் கர்ப்ப கிரகங்களிலும் லட்சதீபம் ஏற்றி அந்த பரஞ்சோதியை தேடுகிறார்கள். வானமாதேவியும் அத்தகைய புத்திசாலித்தனமான காரியத்தை தினந்தோறும் செய்கிறாள். ஜோதிமயமான சூரிய பகவானை தன் வசத்தில் இருந்து கடலில் நழுவ விட்டு விடுகிறாள். பிறகு தன் நாதனை காணவில்லையே என்ற கவலை அவளுக்கு உண்டாகிவிடுகிறது. லட்சதீபம் ஏற்றி சூரியனை தேடுகிறாள். லட்சதீபம் மட்டுமா ஏற்றுகிறாள்? கோடான கோடி தூங்கா விளக்குகளை ஏற்றி இரவெல்லாம் அவளும் தூங்காமல் சூரியனை தேடிக்கொண்டிருக்கிறாள். வந்தியத்தேவனுக்கு உணர்வு வந்து கண்ணை திறந்து பார்த்தபோது தன் கண் முன்னே பல்லாயிரம் தீபச் சுடர்கள் மின்னுவதைக் கண்டான். எந்த கோவிலிலே இவ்வளவு அலங்காரமாக லட்சதீபம் ஏற்றியிருக்கிறார்கள் என்று வியந்தான். பின்னர் அவை தீபங்கள் அல்லவென்றும் வானத்தில் சுடர்விடும் நட்சத்திரங்கள் என்றும் உணர்ந்தான். படகில் தான் அண்ணாந்து படுத்திருப்பதையும் தன் இடுப்பைச் சுற்றி ஈரத்துணியின் மீது கயிறு ஒன்று கட்டியிருப்பதையும் அறிந்தான். ஜிலுஜிலுவென்று குளிர்ந்த காற்று அவன் உடல் மீது பட்டு அவனுக்கு எல்லையற்ற சுகத்தையும் அமைதியையும் அளித்தது. அமைதியான கடலில் எழுந்த ஓங்காரநாதம் அவன் உள்ளத்தில் அபூர்வமான சாந்தியை உண்டாக்கியது. அந்த நாதத்தினிடையே ஒரு கீதமும் கேட்டது. அது என்ன கீதம்? அதை அவன் இதற்கு முன் எங்கே எப்பொழுது கேட்டிருக்கிறான்? வாரிதியும் அடங்கி நிற்க மாருதமும் தவிழ்ந்து வர காரிகையன் உளந்தனிலே காற்று சுழன்று அடிப்பதுமேன், அலைகடலும் ஓய்ந்திருக்க அகக்கடல்தான் பொங்குவதேன். ஆஹா, அந்த விசித்திரமான பெண் பூங்குழலி. சற்று நிமிர்ந்து உட்கார்ந்து எதிரே பார்த்தான். ஆம், அவள்தான். படகு தள்ளிக் கொண்டிருக்கிறாள். அந்த சோக கீதத்தை பாடிக்கொண்டு படகு வலிக்கிறாள். கார் இருளிலே ஒரு மின்னல் மின்னி பல பொருள்களை ஒரு நொடி பொழுதில் காட்டிவிடுவது போல் முன்னிரவில் நடந்ததெல்லாம் வந்தியத்தேவனுக்கு பளிச்சென்று ஞாபகம் வந்தது. அதாவது, அவன் கடலில் தத்தளித்த போது பூங்குழலியும் கடலில் குதித்து அவனை நோக்கி வந்த வரையிலேதான். பிறகு நடந்தது ஒன்றும் அவனுக்கு நினைவில் இல்லை. தன்னை இந்த பெண் காப்பாற்றி படகில் ஏற்றியிருக்க வேண்டும். படகு அசையும் போது தான் மீண்டும் கடலில் விழுந்து விடாமல் இருப்பதற்காக இடுப்பில் கயிற்றைச் சுற்றி படகின் குறுக்கு கட்டையில் சேர்த்து கட்டியிருக்கிறாள். கயிறு உடம்பின் தோளில் பட்டு வலிக்காதபடி அரையாடையின் மீது சுற்றி கட்டியிருக்கிறாள். இடுப்பு துணியைச் சுற்றியிருந்த அரைச் சுருளை வந்தியத்தேவன் தொட்டு பார்த்துக் கொண்டான். பணமும் ஓலையும் பத்திரமாய் இருக்க கண்டான். ஆஹா, இந்த பெண் மீது தான் சந்தேகம் கொண்டது எவ்வளவு பெரிய தவறு! வேறு விதமான துர்நோக்கம் இவளுக்கு இருந்தால் தன்னை காப்பாற்றியிருக்க வேண்டிய அவசியமில்லையே. கை களைத்து உணர்விழந்த தன்னை கடலில் இருந்து படகில் ஏற்றுவதற்கு இவள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டும்! எப்படித்தான் தன்னந்தனியாக செய்தாளோ! அபூர்வமான நங்கை இவள். இதோ அவள் எழுந்திருக்கிறாளே. ஏன்? தீவுக்கு சாதாரணமாக யாரும் போவதில்லை. பூதத்துக்கு பயப்படாதவர்கள்தான் போவார்கள். அதாவது உன்னை போன்ற தைரியசாலிகள். கொள்ளிவாய் பிசாசுகளுக்கு பயப்படாதவள் அல்லவா நீ? சரி, பூதத்தீவை பற்றி என்ன சொல்ல வந்தாய்? பூதத்தீவின் கரையில் ஒரு நாழிகை நேரம் நீ தாமதித்தால் பொன்னியின் செல்வர் இப்போது இலங்கையில் எங்கே இருக்கிறார் என்று விசாரித்து சொல்லுவேன். பூதத்தீவில் யாரை விசாரிப்பாய்? பூதத்தீவில் ஒரு பூதம் இருக்கிறது, அதை விசாரிப்பேன். அந்த பூதத்தை எனக்கும் காட்டுவாய் அல்லவா? அதுதான் முடியாது. நீ என்னை தொடர்ந்து தீவுக்குள் வரக்கூடாது. கரையில் படகை பார்த்து கொண்டு காத்திருப்பதாக சத்தியம் செய்து கொடுத்தால் நான் போய் விசாரித்துக் கொண்டு வந்து சொல்லுவேன். சரி, அப்படியே ஆகட்டும் என்றான் வல்லவரையன். காற்று சுகமாக அடித்தது. பாய்மரத்தின் உதவியினால் படகு விற்றென்று கடலை கிழித்துக் கொண்டு சென்றது. கடலின் ஓங்காரநாதம் கேட்டுக்கொண்டே இருந்தது. வந்தியத்தேவனுடைய கண்களை சுழற்றிக் கொண்டு தூக்கம் வந்தது. விழிப்பு நிலையிலிருந்து உறக்க நிலைக்கு லேசாக நழுவிச் சென்றான். இத்துடன் பூதத்தீவு 8ஆம் அத்தியாயம் நிறைவு பெறுகிறது.